Shri Parashakti Vidyala CBSE Class 9th Standard Subject Mathematics. Good morning to all. Now chapter 12, Heron's formula. Area of a triangle with its sides A, B and C is calculated by using Heron's formula. நம்ம ஆல்ரெடி ஏரியா ஃபார் ட்ரையாங்கிளில் ஃபார்முலா என்ன தெரியும்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், அதாவது பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்கிற ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே ஏரியா ஃபார் ட்ரையாங்கிளில் ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus c. a, b and c are sides. s means s வந்து பெரிமீட்டர், அதாவது சைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணணும். s is equal to a plus b plus c by 2, பெரிமீட்டர் by 2. இப்போ எக்ஸாம்பிள் 1, find the area of a triangle, the two sides of which are 8 cm and 11 cm and the perimeter is 32 cm. ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ரெண்டு சைடு கொடுத்துட்டாங்க. ரெண்டு சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 8 cm and 11 cm and the perimeter is 32 cm. பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 32 cm கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைடு a is equal to 8 cm, b is equal to 11 cm. பெரிமீட்டர்னாலே sum of all the sides. So a plus b plus c is equal to 32. ஏக்கு பதிலாக 8, பிக்கு பதிலாக 11 ப்ளஸ் சி, அது தேர்ட் சைடு தெரியாது, அது தேர்ட் சைடை கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம ஏரியா ஃபார் ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்கணும். ஸோ 8 + 11 + c is equal to 32. 8 + 11 is equal to 19. 19 + c equal to 32. Therefore c is equal to 32. இங்கே இருக்கிற ப்ளஸ் 19 அங்கே வரும்போது மைனஸ் 19 மாதிரி இருக்குது. ஸோ c equal to 13 cm. இப்போ தேர்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். c equal to 13 cm. Now area of a triangle. இப்போ s equal to a plus b plus c by 2. நமக்கு பெரிமீட்டர் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா 32 கொடுத்துட்டாங்க. ஸோ 32 by 2 is equal to 16 cm. இப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் அப்ளை, ஹெரன்ஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus c. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ், எஸ்ஸுக்கு பதிலாக 16 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 16 into 16 மைனஸ் ஏக்கு பதிலாக ஃபஸ்ட்டு சைடு என்னது 8, second side 11, third side 13. So 16 into 16 minus 8 into 16 minus 11 into 16 minus 13. இங்கே square root of 16 into 16 minus 8 எவ்வளவு 8, 16 minus 11 5 into 16 minus 3 3. இப்போ இந்த 16 பிரிச்சிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் 2 8s are, அடுத்த 8 அப்படியே வச்சுருக்கோம், 5 அப்படியே வச்சுருக்கோம், 3 வச்சுருக்கோம். இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எதெல்லாம் டபுளாக இருக்கோ அது ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் வரும்போது சிங்கிளாக வெளியில் வரும். இப்போ இந்த 8ல் 2 இருக்குது. ஸோ இது ரூட்டை விட்டு வெளியில் வரும்போது ஒரு 8 மட்டும் வெளியில் வரும். எதுக்கெலாம் பேர் இல்லையோ அதே அந்த ரூட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இப்போ 8 மட்டும் வெளியில் வந்திருக்கு. 2க்கும் பேர் இல்லை, 5க்கும் பேர் இல்லை, 3க்கும் பேர் இல்லை. ஸோ 5 3s are 15 into 2 30. So 8 root 30 centimeter square. Area of a triangle 8 root 30 centimeter square. ஏரியாங்கிறனால ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டிருக்கோம். Example 2. A triangular park ABC has sides 120 meter, 80 meter and 50 meter. Gardener Dania has to put a fence all around it and also plant grass inside the ground and also plant grass inside. How much area does she need to plant? Find the cost of fencing with barbed wire at the rate of rupees 20 per meter, leaving a space 3 meter wide for a gate on one side. ஒரு ட்ரையாங்குலர் பார்க் இருக்குது, அதனோட சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. தனியாக வந்து என்ன செய்கிறான்னா அதை சுற்றி வேலி போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எவ்வளோ ஏரியா வேணும்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் இட் வித் பார்ப்ட் ஒயர் அட் த ரேட் ஆஃப் 20 per meter. ஒரு மீட்டருக்கு 20 ரூபா வாங்குறாங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து லீவிங் ஸ்பேஸ் 3 மீட்டர் ஒரு கேட்டுக்காக ஒரு 3 மீட்ரு லீவ் பண்ணியிருக்காங்க. அது போக மிச்சம் உள்ளதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Area of a triangle is equal to square root of s into s minus a into s minus b into s minus c. Heron's formula யூஸ் பண்ணியிருக்கோம். s equal to a plus b plus c by 2. a எவ்வளவு 120 மீட்டர் கொடுத்துருக்காங்க, b எவ்வளோ கொடுத்துருக்காங்க 80 மீட்டர் கொடுத்துருக்காங்க, c 50. ஸோ s equal to 120 plus 80 plus 50 by 2.
120 plus 80 எவ்வளவு 200. 200 plus 50 250 by 2 is equal to 125 meter. இப்போ area of the park square root of s into s minus a s minus b into s minus c என்ற ஃபார்முலா போட்டிருக்காங்க. sக்கு பதிலா 125 into s minus a. so 125 minus 120 into 125 minus b க்கு பதிலா 80 c க்கு பதிலா 50 சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். 125 into 125லேருந்து 120 சப்ட்ராக்ட் பண்ணால் 5. 125லேருந்து 80 சப்ட்ராக்ட் பண்ணால் 45. 125லேருந்து 50 சப்ட்ராக்ட் பண்ணால் 75. இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே இவ்வளவு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 125 பிரிக்கணும். அடுத்து 5 அப்படியே வச்சுக்கலாம். அது மாதிரி 45 பிரிக்கணும், 75 பிரிச்சிருக்கோம். எப்படி பிரிக்கிறோன்னு பாரு. 125 எப்படி எழுதலாம்? 5 பிரிச்சுக்கோ. 5 பிரித்து எல்லாத்தையுமே அந்த எல் டிவிஷன் மெத்தடில் பிரித்து எழுதியிருக்கோம். இது எல்லாத்தையுமே 5 into 5. 5 into 5 எவ்வளவு 25. 25 into 5 எவ்வளவு 5 into 5 into 5 into 5. அடுத்து 5 into 3 into 3 into 3 into 5 into 5. அதாவது 125 பிரித்து எழுதியிருக்கோம். அடுத்து நான் 45 பிரித்து எழுதியிருக்கோம், 75 பிரித்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி டபுளாக பிரித்து வெளியில் எடுத்துகிறோம். ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது 2 பேர் இருக்கிறதெல்லாம் சிங்கிளாக எழுதணும். இங்கே 2 5 இருக்கிறதுனால ஒரு 5 வெளியில் எடுத்தாச்சு. அடுத்து இங்கே 2 5க்கு பதிலாக ஒரு 5 எடுத்துருக்கோம். அடுத்து இந்த 3க்கு பதிலாக ஒரு 3 எடுத்துருக்கோம். இந்த 5க்கு பதிலாக ஒரு 5 எடுத்துட்டோம். இப்போ பேர் இல்லாமல் இருக்கிறது எதெல்லாம்? இந்த ஒரு 5ம் இந்த ஒரு 3 மட்டும்தான். அதை ரூட்டுக்குள்ளே அப்படியே வச்சுக்கிடணும். ஸோ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். இங்கே 5 5 are 25. 25 into 3 75. 75 into 5 வந்து என்ன வந்திருக்குன்னா 375. இங்கே ரூட்குள்ளே 5 3s are 15 meter square. அப்போ ஏரியா ஆஃப் த பார்க்கு கிடச்சாச்சு. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த பார்க் எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 215 கண்டுபிடிச்சோம். லென்த் ஆஃப் த ஒயர் நீடட் ஃபார் ஃபென்சிங். மொத்தம் இவ்வளோ ஒயர் வேணும். அதில் ஒரு 3 மீட்டரே நம்ம எதுக்கு ஒரு இது போடுறதுக்காக லீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 250 minus 3 250 minus 3 எவ்வளோ வருது 247 மீட்டர். ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்கன்னா 20 ரூபா. அப்போ இவ்வளோ மீட்டருக்கு எவ்வளோ ரூபாங்கிறத கண்டுபிடிக்கணும். Now cost of fencing per meter equal to rupees 20. Therefore cost of fencing for 247 meter is equal to 247 into 20. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருதுன்னா rupees 4940 வருது. And then example 3. The sides of a triangular plot are in the ratio of 3:5:7 and its perimeter is 300 meter. Find its area. ட்ரையாங்குலர் பார்க்கோட சைடோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 3:5:7. இப்போ லெட் த சைட்ஸ் இன் மீட்டர் பி எவ்வளோ எடுத்துருக்கோம்னா 3x 5x and 7xன்னு எடுத்துருக்கோம். இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். 3x பெரிமீட்டர்னாலே சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ். ஸோ 3x + 5x + 7x எவ்வளோ கொடுத்துருக்காங்க 300 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஈக்குவல் பண்ணிட்டோம். அப்போ 7 + 5 12 12 + 3 15x = 300. அப்போ x = 300. இங்கே இருக்கிற 15 மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவைடட் பை 15 ஆயிடுது. ஸோ x = 300 divided by 15 is equal to 20 meter. Therefore the sides of the triangle are என்ன எடுத்துருக்கோம் 3x. ஸோ 3 into 20 60 meter. செகண்ட் சைடு 5x. ஸோ 5 into 20 100 meter. தேர்ட் சைடு 7xன்னு எடுத்துருக்கோம். ஸோ 7 into 20 140 meter. இனிமேல் தான் நம்ம எஸ் கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். s = a + b + c by 2 is equal to பெரிமீட்டர் எவ்வளவு 300 by 2 is equal to 150 meter. அப்போ s = 150 meter. Now area is equal to square root of s into s minus a into s minus b into s minus c. Square root of 150 into first side 150 minus 60, second side 100, third side 140. இது எல்லாத்தையும் போட்டு simplify பண்ணணும். 150 into 150 minus 60 எவ்வளவு 90. 150 minus 100 50. 150லேருந்து 140 சப்ட்ராக்ட் பண்ணால் 10. அடுத்து இந்த 150 15 into 10 பிரிக்கலாம். ஸோ 3 5s are 15. அந்த 10 2 into 5னு பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த 90 9 into 10. 9 எப்படி பிரிக்கலாம் 3 into 3. 10 2 into 5னு பிரிச்சிருக்கோம். அதே மாதிரி 50 25 into 2. ஸோ 2 into 5 into 5. அடுத்து 10 2 into 5. இப்போ 2 எல்லாம் குரூப் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து 3 எல்லாம் ஒன்றா எழுதியிருக்கோம். 5 எல்லாம் ஒன்றா எழுதிட்டு இப்போ குரூப் பண்ணி
எதுக்கெல்லாம் பேர் இல்லையே அதை ரூட்டுக்குள்ளே வச்சுக்கணும், மீதி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துரும். இங்கே ஒரு 2க்கு பதிலாக இங்கே ஒரு 2 எடுத்துட்டோம், இங்கே 2 2க்கு பதிலாக ஒரு 2 எடுத்தாச்சு, இங்கே ஒரு 3 வெளியில் எடுத்திருக்கோம், அடுத்து ஒரு 5, அடுத்து ஒரு 5, அடுத்து ஒரு 5 எடுத்தாச்சு. ரிமைனிங் இந்த 3க்கு மட்டும்தான் பேர் இல்லை, அதை ரூட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், மீதி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1500√3 மீட்டர் ஸ்கொயர். Exercise 12.1. A traffic signal board indicating school ahead is an equilateral triangle with side A. Find the area of the signal board using Heron's formula. If its perimeter is 180 cm, what will be the area of the signal board? இங்கே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அது என்ன ட்ரையாங்கிள்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. அதனோட சைடு என்னன்னு கொடுக்கல, ஆனால் பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 180 சென்டிமீட்டர். அதையுமே நம்ம என்ன ஃபார்முலாவில் போட்டு தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஹெரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஆஃப் an equilateral triangle is equal to 3, அதாவது எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்குது, அப்படி தானே? ஸோ a + a என்ன வரும், 3aன்னு வந்துடும். அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 180 கொடுத்துருக்காங்க. அப்போ 3a is equal to 180, a is equal to 180 divided by 3, a is equal to 60 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் த சிக்னல் போர்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus c. s எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், a plus b plus c by 2. இது 3 ஆட் பண்ணால் 180/2 is equal to 90. ஏன்னா எல்லா சைடுமே சேம்ங்கிறதுனால 60 + 60 + 60 divided by 2 எவ்வளோ வரும், 90 வந்திருக்கு. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எஸ்க்கு பதிலாக 90, எல்லா சைடுமே 60. ஸோ 90 × 90 - 60 × 90 - 60 × 90 - 60, 90. 90லேருந்து 60 சப்ட்ராக்ட் பண்ணால் 30 × 30 × 30. இப்போ இந்த 90யை 30 × 3ன்னு பிரிச்சுருக்கோம், மீதி 30 அப்படியே வச்சுருக்கிறோம். இப்போ இந்த 2 30க்கு பதிலாக ஒரு 30 வெளியில் வந்துடும், அடுத்து இந்த 2 30க்கு பதிலாக ஒரு 30 வெளியில் வந்துடும். 3க்கு மட்டும்தான் பேர் இல்லை, அது பேர் இல்லாத உள்ளே வச்சுருக்கிறோம். ஸோ 30 × 30 900√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். The triangular side walls of a flyover have been used for advertisements. The sides of the walls are 122 meter, 22 meter and 120 meter. The advertisements yield an earning of rupees 5,000 per meter square per year. A company hired one of its walls for 3 months. How much rent did it pay? Here A equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 122 மீட்டர், B எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 22 மீட்டர், C எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 120 மீட்டர். நமக்கு S equal to என்ன தெரியும், எல்லா சைடையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 122 + 22 + 120 divided by 2. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 264/2. இதை டிவைட் பண்ணால் 132 வருது. ஸோ S equal to 132 மீட்டர். ஏரியா ஆஃப் த வால் என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் S into s minus a into s minus b into s minus c. 132 into ஃபர்ஸ்ட் சைடு 122, அதை சப்ட்ராக்ட் பண்ணணும், அடுத்து செகண்ட் சைடு 22, அதை சப்ட்ராக்ட் பண்ணணும், அடுத்து தேர்ட் சைடு 120, அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 132 into இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 10, 132லேருந்து 22 சப்ட்ராக்ட் பண்ணால் 110, 132லேருந்து 120 சப்ட்ராக்ட் பண்ணால் 12. அடுத்து அந்த 132வை இப்படி பிரிச்சிருக்கோம், அடுத்து 10 2 × 5ன்னு பிரிச்சிருக்கோம், அடுத்து 110 11 × 10 அப்படி பிரிச்சிருக்கோம், அடுத்து 12ஐயும் பிரித்து எழுதிட்டு பேராக எழுதிட்டு எதுக்கு பேர் இல்லையோ அதை உள்ளே வச்சுக்கணும். இங்கே எல்லாத்துக்குமே பேர் இருக்குது, எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுக்கணும். இங்கே இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியில் எடுத்துட்டோம், இந்த 2க்கு பதிலாக ஒரு 2 அண்ட் தென் 2, இங்கே 3க்கு பதிலாக 3, இங்கே டபுள் 5 இருக்குது, ஸோ ஒரு சிங்கிள் 5 எடுத்துருக்கோம், அடுத்து டபுள் 11 இருக்குது, ஸோ ஒரு சிங்கிள் 11. ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது சிங்கிளாக தான் வெளியில் வரணும். நீ வெளியில் எடுத்துட்டேன்னா எதை எடுத்துருக்குமோ அதுக்கு ரூட்டு போடக்கூடாது, எதுக்கு பேர் இல்லையோ அதுக்கு மட்டும்தான் ரூட்டு போடணும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1320 மீட்டர் ஸ்கொயர் வருது. இப்போ காஸ்ட் ஆஃப் ஏர்னிங் பெர் மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோன்னா ₹5,000. அப்போ நமக்கு எவ்வளவு மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்குன்னா 1320 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு, ஸோ 1320 × 5,000 இவ்வளோ ருபீஸ் வந்திருக்கு. அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் ஹையரிங் ஃபார் 12 months, இது 12 மாதத்துக்கு. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 மாதத்துக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 12 மாதத்துக்கு இவ்வளவுனா அப்போ 3 monthsக்கு இவ்வளவு. ஸோ இது இன்ட்டு 3/12ன்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 12ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு இவ்வளோ ஆன்சர் வந்திருக்கு. இதுதான் காஸ்ட் ஆஃப் ஹையரிங் ஃபார் 3 months.
There is a slide in the park. One of its side walls has been painted in some color with a message, keep the park green and clean. If the sides of the wall are 15 meter, 11 meter and 6 meter, find the area painted in color. The slide வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, அதனோட சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஏக்கு பதிலாக என்னது 15, பிக்கு பதிலாக 11, சிக்கு பதிலாக 6. இப்போ எஸ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. அப்போ 15 ப்ளஸ் 11 ப்ளஸ் 6 பை 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 32 வருது. ஸோ 32 பை 2 எவ்வளவு? 16 மீட்டர். அப்போ எஸ் ஈக்குவல் டு 16 மீட்டர். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு square root of 16 into 16 minus 15 into 16 minus 11 into 16 minus 6. இப்போ square root of 16 into 16லேருந்து 15 கழிச்சா எவ்வளவு? 1. 16லேருந்து 11 கழிச்சா 5. அடுத்து 16 minus 6 எவ்வளவு? 10. அடுத்து இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற 16 பிரிக்கிறோம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அடுத்து இந்த 5 அப்படியே வச்சுருக்கோம். இந்த 10 2 5s are 10 பிரிச்சிருக்கோம். அடுத்து பேராக பிரிக்கணும். இந்த 2, இந்த 2 2 இருக்கிறதுனால ஒரு 2 வெளியில் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 2 2க்கு பதிலாக ஒரு 2, இந்த 2 5க்கு பதிலாக ஒரு 5 வெளியில் எடுத்துட்டோம். ரிமைனிங் இந்த 2க்கு மட்டும் பேர் இல்லாத ரூட்டுக்குள்ளே போட்டுக்கிறோம். ரூட் 2. அப்போ 2 2s are 4, 4 5s are 20 root 2 meter square. Find the area of a triangle, two sides of which are 18 cm and 10 cm and the perimeter is 42 cm. Area of a triangle தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு சைடு கொடுத்துட்டாங்க, பெரிமீட்டரும் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 42. பெரிமீட்டர்னாலே ட்ரையாங்கிள் சம் ஆஃப் ஆல் தி சைட். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 42. ஏக்கு பதிலாக ஃபஸ்ட்டு சைடு எவ்வளவு? 18. பிக்கு பதிலாக செகண்ட் சைடு 10. தேர்ட் சைடு தெரியாது, அதை சின்னே வச்சுக்கிட்டோம். 18 + 10 எவ்வளவு? 28. ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 42. இப்போ சி ஈக்குவல் டு 42. இங்கே இருக்கிற ப்ளஸ் 28 ட்ரான்ஸ்போஸ் பண்ணும்போது மைனஸ் 28 ஆயிருக்கு. ஸோ 42லேருந்து 28 சப்ட்ராக்ட் பண்ணால் 14 வருது. அப்போ சி ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதியிருக்கோம். அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளோன்னா 42. 42 பை 2 எவ்வளவு? 21 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 இன்ட்டு 21 மைனஸ் 18 இன்ட்டு 21 மைனஸ் 10 இன்ட்டு 21 மைனஸ் 14. நவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 இன்ட்டு 21 மைனஸ் 18 எவ்வளவு? 3. 21லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணால் 11. 21லேருந்து 14 சப்ட்ராக்ட் பண்ணால் 7. அடுத்து இந்த 21 7 இன்ட்டு 3ன்னு பிரிச்சிருக்கிறோம். அடுத்து இந்த 3 அப்படி இருக்குது, இந்த 11 அப்படி இருக்குது, இந்த 7 அப்படி வச்சுருக்கிறோம். இப்போ பேர் எடுக்கணும். இந்த டபுள் 3 இருக்குது, இங்கே டபுள் 7 இருக்குது, இந்த 11க்கு மட்டும்தான் பேர் இல்லை. அப்போ நீ குரூப் பண்ணிவிட்டு வெளியில் எடுக்கும்போது ரூட்டு போடக்கூடாது. அப்போ இந்த 2 7க்கு பதிலாக ஒரு 7 எடுத்துட்டோம், இந்த 2 3க்கு பதிலாக ஒரு 3 எடுத்துட்டோம். இந்த ரூட் இந்த 11க்கு பேர் இல்லாதனால அது ரூட்டுக்குள்ளே பட்டிருக்கோம். அப்போ 7 3s are 21 root 11 centimeter square. Sides of a triangle are in the ratio of 12:17:25 and its perimeter is 540 cm. Find its area. இப்போ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிளோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, பெரிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி எழுதுவ? இதை 12x மீட்டர், அடுத்து 17x மீட்டர், 25x மீட்டர்னு சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிடணும். அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ். ஸோ 12x + 17x + 25x எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 540. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன வருது? 54x இஸ் ஈக்குவல் டு 540. இப்போ இங்கே 54 மல்டிப்ளிகேஷனாக இருக்குது, இங்கே வரப்போ டிவிஷனாக மாறிடும். ஸோ 540 டிவைடட் பை 54 சிம்பிளிஃபை பண்ணால் x ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அப்போ அது முதல்ல சைட்ஸை கண்டுபிடிக்கணும். சைட்ஸ் என்ன வரும்? 12x. ஸோ 12 × 10 ஈக்குவல் டு 120 சென்டிமீட்டர். அடுத்து 17x. ஸோ 17 × 10 எவ்வளவு? 170 சென்டிமீட்டர். அடுத்து 25x. 25 × 10 இஸ் ஈக்குவல் டு 250 சென்டிமீட்டர். இப்போ ஏ ஈக்குவல் டு எவ்வளவு? ஃபஸ்ட்டு சைடு கிடச்சிட்டு எவ்வளவு? 120. செகண்ட் சைடு பி எவ்வளவு? 170. தேர்ட் சைடு 215 கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ பெரிமீட்டர் எஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் பை 2. அப்போ பெரிமீட்டர் எவ்வளவு? 540 டிவைடட் பை 2. 540 டிவைடட் பை 2 எவ்வளவு? 270. அப்போ எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் போடணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்ஸ்டெட் ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக 270 சப்ஸ்டியூட் பண்ணணும்.
270 into 270 minus first side எவ்வளவு 120 into 270 minus 170 into 270 minus 250. Now square root of 270 into 270 லேந்து 120 subtract பண்ணா 150. அடுத்து 270 லேந்து 170 subtract பண்ணா 100 கிடைச்சிருக்கு. அடுத்து 270 லேந்து 250 subtract பண்ணி 20 கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம கவனமா பிரிக்கணும். இப்போ 270 அந்த L division போட்டே நீ பிரிச்சுக்கோ. சரியா 27 into 10 ன்னு பிரிக்கலாம். அந்த 27 3 into 3 into 3 27. 10 எப்படி பிரிக்கலாம் 2 into 5. அதே மாதிரி இதை 15 into 10 ன்னு பிரிக்கலாம். ஸோ 3 into 5 15 ஆயிரும். அந்த 10க்கு பதிலாக 2 into 5. அதே மாதிரி தான் இந்த 20யையும் பிரிச்சிருக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் எடுக்கணும். முதல்ல குரூப் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் பேர் எடுத்து எழுது. அப்போ இந்த 3க்கு பதிலாக ஒரு 3 எல்லாத்துக்குமே பேர் இருக்குது. அப்போ ரூட்டை விட்டு எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ 3 into 3 into 2 into 2 into 2 into 5 into 5 into 5 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 9000 centimeter square வருது. And then sixth one, an isosceles triangle has perimeter 30 centimeter and each of the equal sides is 12 centimeter. Find the area of the triangle. ஒரு isosceles triangleோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க 30 centimeter. ரெண்டு ஈக்குவல் சைட்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஏரியா. பெரிமீட்டர் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க 30 கொடுத்துட்டாங்க. A plus B plus C. Sum of all the sides are perimeter. So A plus B plus C equal to 30. ஈக்குவல் சைட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12. இன்னொரு சைடையும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாகவும் 12. இன்னொரு சைடு தெரியாது, அது சின்னு வச்சுக்கோ. அப்போ 12 plus 12 எவ்வளவு 24 plus C equal to 30. இங்கே இருக்கிற plus 24 அந்த பக்கம் வரும்போது minus 24 ஆயிரும். ஸோ C equal to 30 minus 24 is equal to 6 centimeter கிடச்சிருக்கு. Now S equal to A plus B plus C by 2. 12 plus 12 plus 6 by 2. 24 plus 6 30 by 2. S equal to 15 centimeter கிடச்சிருக்கு. இப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் போடணும். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? ஹெரன்ஸ் ஃபார்முலாவில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் S into S minus A into S minus B into S minus C. ஸ்கொயர் ரூட் ஆஃப் Sக்கு பதிலாக 15 into 15 minus ஃபர்ஸ்ட் சைடு எவ்வளவு 12. செகண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால செகண்ட் சைடும் 15 minus 12 தான். தேர்டு சைடு தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை 6ன்னு போட்டாச்சு. அண்ட் தென் 15 into 15லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணால் 3. அடுத்ததும் 15லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணால் 3. 15லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணால் 9. இப்போ இந்த 15 பிரிச்சிருக்கோம். எப்படி 5 3s are 15. அடுத்து இந்த 3யும் இந்த 3யும் அப்படி தான் வச்சுருக்கோம். இதை பிரிக்க வேண்டாம், ஏன்னா இது வந்து ப்ரைம் நம்பராக தான் இருக்குது. காம்போசிட் நம்பர்னா மட்டும்தான் பிரிக்கணும். இப்போ இந்த 9 3 into 3ன்னு பிரிச்சிருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் எதுக்கெல்லாம் பேர் இருக்கோ அதெல்லாம் வெளியில் எடுக்கணும். இப்போ எதுக்கெல்லாம் பேர் இருக்குது? இந்த 3க்கு பேர் இருக்குது, இந்த 3க்கும் பேர் இருக்குது. ஸோ இதை வெளியில் வரும்போது சிங்கிள் 3யாக வரும். ஸோ இந்த 3யும் சிங்கிளாக வந்திருக்கு. ரூட்டுக்குள்ளே அப்போ எதுலாம் பேர் இல்லைன்னா இந்த 5ம் இந்த 3யும் மட்டும்தான் பேர் இல்லை. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 வந்திருக்கு. 3 3s are 9. ரூட் 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பேர் இருக்கிறது மட்டும்தான் சிங்கிளாக வெளியில் வரும், பேர் இல்லாத ரூட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன கிடச்சிருக்கு 9 root 15 centimeter square.